விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றது செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அன்னியூர் சிவாவின் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி தொடர்ந்த வழக்கானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் கட்சியின் ராஜமாணிக்கம் என்பவர் தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். திமுக வேட்பாளரின் வெற்றி செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சிவா. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவினுடைய அன்னியூர் சிவா வெற்றி பெற்றது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி காலமானதை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட அன்னியூர் சிவா 67,754 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் சிவாவினுடைய வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய சார்பாக ராஜமாணிக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட தான் வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் முறையாக பரிசீலிக்காமல் தனது வேட்பு நிராகரிக்கப்பட்டதாகவும் கூறியிருந்தார். இடைத்தேர்தல் முறையாக நடைபெறவில்லை என்பதால் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றதாக அறிவிப்பது செல்லாது என அறிவிக்க வேண்டும் என அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனிடையே தனக்கு எதிராக தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அன்னியூர் சிவா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்த நிலையில இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரியன் அன்னியூர் சிவாவினுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு எதிரான தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.